அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடரிலே எந்த வகையிலே நாம் பொருளீட்டலாம், எந்த வகையிலே பொருளீட்ட என்பதை பார்த்து வருகிறோம். இது சம்பந்தமாக இதுபட்டதிலே வருகிற சில சந்தேகங்களை பார்த்துவிட்டு தொடர நிகழ்ச்சிக்கு செல்வோம். இதுல சொன்ன சில நாட்களுக்கு முன்னால் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நம்ம குறிப்பிட்டோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் வட்டியை தெளிவுபடுத்தாமலே மரணித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருந்தாலும் மார்க்கம் அல்லாஹ்வுடையது, அதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான்னு சொன்னோம். அதுல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க நேத்து. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் பேசுவான் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சிறந்த தோழர்கள்ல அவர் ஒரு ஆளா இருக்கும் பொழுது அவங்க மாதிரியான ஒன்றை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வது தவறா இருக்குமா என்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கிறது. முதல் விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்களை, சஹாபாக்களை எல்லாம் நம்ம மதிக்கணும். அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. நம்மளை விட, மற்ற இமாம்களை விட, மற்ற பெரியார்களை விட, மற்ற அறிஞர்களை விட, சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள் என்று நம்ம நம்பணும். அதே அல்லாஹ் ரசூலை விட மேலேந்து கொண்டே வச்சிடக்கூடாது. நம்ம எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்றோம்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்தவங்க தான் சொன்ன வார்த்தை என்ன இருக்குது, ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தாம போயிட்டாங்கன்னா அல்லாஹ் தெளிவுபடுத்தலைன்றது அல்லாஹ் மேல உள்ள குற்றச்சாட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்த மார்க்கம் முழுமையாகல என்கிற மாதிரியான ஒரு கருத்து அதுல அடங்கி இருக்கிறது. அப்ப நம்ம உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் கண்ணியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆமா அவங்க சொன்னதா கரெக்ட்னு மார்க்கத்தை நீங்க குறை சொன்னதாயிரும், அல்லாஹ்வை குறை சொன்னதாயிரும், அல்லாஹ்வுடைய தூதரை குறை சொன்னதாயிரும். அப்ப அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குறைபடுத்தக்கூடிய ஒரு கருத்தை யாராவது சொல்லி இருப்பார்களே, ஆனால் என்ன செய்யணும், அல்லாஹ் ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கருத்து தவறான அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்துறது தான் மார்க்கத்துக்கு உகந்தது. நமக்கு ஈமானே போயிடும். அல்லாஹ் சொன்ன தப்பு தான், அல்லாஹ் சரியா சொல்லல, ரசூல் சரியா சொல்லல, அந்த கருத்தை நம்ம ஒரு காலத்திலும் சொல்லிடக்கூடாது. அதே நேரத்தில் என்ன சொல்லலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வார்த்தை சொல்லியிருப்பாங்க, கேட்டவர் வேற மாதிரி அவர் புரிஞ்சிருக்கலாம், தகவல்ல போதுமானது எல்லாம் இருந்திருக்கலாம். வட்டியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில ஹதீஸ்கள் கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். கிடைச்சதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவு இல்லையே, இன்னும் கொஞ்சம் தான் நல்லா இருக்குமே ஒரு என்னமோ சொல்லியிருக்கலாம். அதை வேற ஒருத்தர் வேற மாதிரி புரிஞ்சு நமக்கு அறிவிச்சிருக்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி சொல்லி இருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலை இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல எண்ணத்துல வேற ஏதாவது சொல்லியிருப்பாங்க, வேற மாதிரி புரிஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா அப்படி வந்தாலும் இல்ல இப்படித்தான் சொன்னாங்கன்னு கன்ஃபார்மா இருக்குமே. ஆனால் உமர் தனியா தூக்கி வச்சுட்டு அல்லாஹ் ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு போயிருங்க. அதான் நமக்கு ஈமானுக்கு பாதுகாப்பு. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த லைஃப் இல்லாத இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, மெடிக்கல், வீடு, கடை, மற்ற விஷயங்களுக்கான இன்சூரன்ஸ்ல பல பேர் கூட்டாக ஒரு பணத்தை என்ன செய்யறாங்க, அவனுக்கு செலுத்துறாங்க. அந்த நோயோ மற்றதோ வருதோ, இழப்போ வருதோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு கேள்வி எழுப்புறாங்க. கேட்டா எல்லாருக்கும் நோய் வந்துட்டா எப்படி, ஒரு 100 பேர்ட்ட 100 பேர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு 100 பேருமே நோயாளி ஆயிட்டாங்க, அது எப்படி கொடுப்பான் அப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கிளப்புறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு இந்த காரியம் இப்படித்தான் நடைமுறை இருக்குதுங்க. அந்த நடைமுறைக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன செய்யணும், எதையும் முடிவு பண்ணணும். ஒரு 1000 பேர் இன்சூரன்ஸ்ல சேர்ந்தவன 1000 பேர் நோயாளி நடைமுறையில் இருக்குமா, அது சும்மா உபரியான ஒரு கற்பனையா இருக்குமே தவிர அப்படி எல்லாருக்கும் வராது. எல்லாருக்கும் வருமாக இருந்தால் அவன் இதை ஒரு தொழிலா செய்ய, அவன் தொழிலா செய்வதற்கு காரணம் என்ன, நம்ம 1000 பேர் வாங்கணும்னு சொன்னா ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் பேர் தான் நோய் வரும், அதை கணக்கு சரி பண்ணிக்கலாம் என்கிற அடிப்படையில் அதை செய்யலாம். நம்ம நடைமுறையில கூட அந்த மாதிரிலாம் என்ன செய்யறது இல்ல, எல்லாருக்கும் ஏற்படுறதுங்கிறது. அப்படி ஒரு தடவை ஏற்பட்டா கூட திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு சீசன், ஒரு ஊர்ல ஒரு சீசன் நோய் வந்துருச்சு, ஊர்ல உள்ளவங்க அப்படி 50 பேருக்கு நோய் வந்தாலும் இன்னும் பல ஊர்கள்ல இல்லையா, அதுல கிடைக்குமா இல்லையா, அது நிவர்த்தி ஆகிரும். ஒரு ஏரியாவுல வேண்டுமா அனைவருக்கும் வரலாமே தவிர, ஒரு கலவரம் இருக்கு அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தான் வந்துடும். வந்துச்சுன்னு சொன்னா அந்த ஊர்ல உள்ள எல்லா கடையும் தான் அழியும். அந்த ஊர்ல தான் எல்லாரும்
தவிர உலகத்தில் உள்ள எல்லா கடையும் அழிஞ்சு போயிடும். அவன்கிட்ட சேர்ந்திருக்கிற அத்தனை பேருடைய இதுவும் அழிஞ்சு போயிடும், அழியாது. அதனால டோட்டல் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி ஏற்படுவது அந்த கற்பனையில தவிர நடைமுறையில இருக்காது. இப்படின்னா எல்லாத்திலும் சந்தேகம் வரலாம். பொருளை வாங்கினாலும் இது அழிஞ்சு உடஞ்சு போட்டா என்ன செய்யறது, இது கீழே விழுந்தா நின்று பேசிட்டு கீழே விழுந்துட்டா என்ன செய்யறது, அப்படி அது சாத்தியம் இருக்குதா, அது மாதிரி நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல குழப்பம் கிடையாது. அதனால எத்தனை பேருக்கு வந்தாலும் அத்தனை பேருக்கு வரும்போது எப்படி தருவான்னு கேட்டா, இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் நோய் வந்து வேற வேற ஊர்கள்ல உள்ள இது வாங்குறான் இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாருக்கும் நோய் வராது. அதை வச்சு இதுக்கு என்ன செஞ்சுக்கிறோம், அவன் நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு வர்றான் நடைமுறையிலேயே அது நடக்குது. அது ஒரு விஷயம். என்னன்னு கேட்டா, அந்த கிரெடிட் கார்டு விஷயமா ஒண்ணு சொன்னோம் இல்லையா, கிரெடிட் கார்டுல அவங்க வட்டி வாங்குறேன்னு எழுதி கொடுக்கறாங்க. எழுதி கொடுக்கறது வட்டி வாங்கின குற்றத்துல வராது. வட்டி வாங்கின குற்றம் வரும். வட்டி வாங்குறேன்னு எழுதி கொடுத்தா எழுதி கொடுத்த குற்றம் வருமே தவிர அந்த கொடுக்கல் வாங்கல வட்டி இல்லாத வரைக்கும் அந்த ஹராமும் வந்துடாது. அந்த பொருள் வராது, ஹராம் வராது. இதுல இருந்து இந்த பாவம் வரும் சொன்னோம். அப்ப ஏற்கனவே வாங்கினவர்கள் என்ன செய்யணும், அது அப்படிங்கறதுல ஒரு மாற்று கருத்து சொன்னாங்க. ஏற்கனவே வாங்கினா கூட அது ஒரு வட்டிய ஒரு அக்ரிமெண்ட் தானே, அது தொடர்ச்சியா நான் செய்கிறேன் பொழுது அந்த வார்த்தையை தினசரி ஒப்புக்கொள்றாருன்னு அதுக்கு அர்த்தம். சரிதான். ஒருத்தர் எழுதி கொடுத்துறாரு, அதுக்கப்புறம் யூஸ் பண்றாருன்னு சொன்னா, நான் இந்த 45 நாள் கழிஞ்சா நான் என்ன செய்யறேன், வட்டி தந்துருவேன் இதை சொல்றாரு. அதை வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த கையெழுத்து போட்டது ஒரு தடவை, அந்த கார்டை யூஸ் பண்ற வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு, சொல்லாம எனக்கு எப்ப போகுதோ நான் அதுக்கு வட்டி தந்துருவேன், எப்ப 45 நாள் போது வட்டி தந்துருவேன் அந்த கருத்துல வர்றதுனால அதை யூஸ் பண்ணலாம் போது தவறுதான் அது. அடுத்து என்னன்னு கேட்டா, நம்ம ஹராம்ல 3 வகையான ஹராம் இருக்கிறோம். ஒன்னு பிறருடைய பொருளை நம்ம சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது ஏமாத்தி, அதாவது ஒரு வியாபாரத்திலே குடுக்கல் வாங்கல என்ன செய்யக்கூடாது, ஒருவரை ஏமாற்றம் செய்து வர்த்தகத்துல ஏமாற்றம் செய்து சாப்பிடுவது தடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். எந்தெந்த கொடுக்கல் வாங்கல வட்டி அமைந்திருக்கிறதோ சரியானது கூடாது என்று பார்த்துட்டோம். 4வது 5 அடிப்படையில் எல்லாமே அடங்கி போய், 4வது என்னன்னு கேட்டா, எது வியாபாரத்திற்கு உரியதாக இல்லையோ அதை வியாபாரமாக ஆக்குதல். ஒருத்தர் கொடுத்து வாங்குறது அது வியாபாரத்துக்கு உரியதாக இருக்கணும். வியாபாரத்துக்கு உரியதாக இல்லாத வியாபாரமாக ஆக்கினார்களேயானால் அதுல ஏமாற்று மக்களை ஏமாத்துறது, மோசடி பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் அடங்கி இருக்கும். பொருளை கொடுத்து ஏமாத்துறது இல்ல, அது ஒரு மெட்டீரியலே இல்ல, இல்லாத ஒன்னை காட்டி விற்கிறாங்க பாருங்க. இது மாதிரியான விஷயங்கள் பூராவுமே மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. அது பாத்தில் பேரு, பாத்திலான வகையில சாப்பிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். எப்படி சொல்றான், அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, உங்கள் மத்தியில நீங்கள் பாத்திலான முறையில வீணான முறையில நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுறான் பாருங்களேன். இந்த வீணானதெல்லாம் எங்க வருது கேட்டா, அது அல்லாஹ்வே குர்ஆன்ல சில இடங்கள்ல விளக்கிடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை சில இடங்கள்ல விளக்குறாங்க. எப்படி அல்லாஹ் சொல்றான், 9வது அத்தியாயத்துல 34வது வசனத்தில் சொல்கிறான், அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இன்ன கஸீரம் அஹ்பாரி ஒரு ருஹ்பானி, இந்த மத குருமார்கள் இருக்காங்க இல்லையா, குருமார்களும் மதத்துக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் அதிகமான பேர் லயக்குலூன அம்வாலன் நாஸி பில் பாத்திலி, மக்களுடைய பணத்தை பாத்திலான முறையில உண்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த மத குரு பிசினஸா பண்றாங்க. ஒவ்வொரு மத குரு கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறாரு. மத குருமார்களுடைய சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, மதத்தை வச்சு சாப்பிடுறது. மதம் என்பது, மார்க்கம் என்பது சாப்பிடுவதற்கு உள்ளதல்ல. மார்க்கம் என்பது மறுமை வெற்றிக்கு உரியது. மறுமை வெற்றிக்கு ஒன்றை வியாபார பொருள் ஆக்கலாமா? மறுமை வெற்றிக்கு தான் நம்முடைய தொழுகை, நம்முடைய வணக்கம், நம்முடைய ஹஜ்ஜி, நம்முடைய திக்ரு, நம்முடைய தஸ்பீஹ் எல்லாமே மறுமையில் வெற்றி பெறுவதற்கு உரிய ஒன்று. மறுமையில் வெற்றி பெறுவதற்கு உரியது வர்த்தக பொருள் அல்ல. வர்த்தகமான ஒரு பொருளை கொடுத்துட்டு நீங்க ஏதாவது அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த குருமார்கள் அதிகமான பேர் லயக்குலூன அம்வாலன் நாஸி, மக்களுடைய பொருளாதாரத்தை சாப்பிடுகிறார்கள், பில் பாத்திலி, பாத்திலான முறையிலே முறைகேடாக சாப்பிடுகிறார்கள் நல்லா சொல்லி. அப்ப இது எதை முறைகேடு என்று அல்லாஹ் சொல்ற நமக்கு விளங்குதா? அவங்க என்னமோ ஹராம் வியாபாரம் பண்றான்ற அர்த்தத்தில் நல்லா சொல்லல. மது குருமார்கள் வியாபாரம் எல்லாம் பண்றது இல்ல, கடை வச்சிருக்கிறாங்க, 1 கிலோவுக்கு 900 கிராம் கொடுப்பாங்க அந்த அர்த்தத்துக்கு அல்லாஹ் சொல்றான்.
அது யாரு செஞ்சாலும் தப்பா போயிடும். இது மத குரு மட்டுமே செய்யற வேலை. இது மத குருவர்களா இருக்கக்கூடியவர்கள் செய்யறாங்க இல்லையா, அவங்க சம்பாதிக்கிறாங்க என்பதில் அடங்கும் என்றால் இந்த மார்க்கத்தை குறிப்பா இஸ்லாம் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். நம்ம அதுதானே பேச முடியும். இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கம் நமக்கு அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கிறது. இது எதுக்காக தரப்பட்டிருக்கிறது? நம்ம போகணும், அதுக்குரிய வழிமுறைகளை சொல்றதுக்கு தரப்பட்டிருக்கிறது. இதை வியாபாரம் ஆக்குறதுன்னா பல விதங்களில் வியாபாரமாக்கலாம். எப்படி வியாபாரமாக்குறது? நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்துக்கு பத்துவா கேட்கறீங்க. நீங்க ஒரு சரி பைனான்ஸ் மாதிரி ஒண்ணு நடத்துறீங்க. அது வட்டின்னு தெளிவா தெரியுது. என்னப்பா வட்டியில கொள்ளடிக்கிறீங்களே எனக்கு தெரியுது. நீங்க என்ன பண்றீங்க? என்கிட்ட இது முஸ்லீம்கிட்ட கொண்டு போகணும், நீங்க ஒரு ஹலால் ஒரு பத்துவா கொடுங்க என்கிட்ட கேட்கறீங்க. அது ஹராம் தெரியுது. அந்த ஹராமான ஒன்றுக்கு என்ன செய்றீங்க? நீங்க என்கிட்ட இது ஹலால் அப்படின்னு கேட்கறீங்க. இதுக்காக வேண்டி எனக்கு 10,000 ரூபாய் தர்றீங்க. எதுக்கு தர்றீங்க? ஒரு ஹராமான ஒன்றை ஹலால் என்று நான் சொன்னால் அவர் பேர் என்ன செஞ்சுவார்? மக்களை அந்த ஹராம்ல இழுத்து விட்டுருவாரு. அவர் சம்பாதிக்கிறது வட்டி, அது ஹராம். எனக்கு 10,000 ரூபாய் என்ன? இவர் சரியத் பைனான்ஸ் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அது மூணாவது கேட்டகரி வட்டியில ஒடியாந்துரும். அவர் எனக்கு தர்றாருல 10,000 5,000 ரூபாய் எதுக்கு தர்றாரு? இந்த மார்க்கத்தை இல்லாததை இருக்கிற மாதிரி வளர்ச்சி சொல்வது ஒரு ரேட்டு பேசப்படுது. இது மக்களுடைய பொருளாதாரத்தை தப்பான முறையில் நான் சொல்றேன். நீ என்ன மார்க்கத்தில் உள்ள அதை நான் சொல்றேன்னு நம்ம மார்க்கத்தில் மறைக்கக்கூடிய நேரத்தில் அப்போ என்ன வந்துருது? ஒரு பொருளை சுரண்டுறாங்க, வீணான முறையில் அநியாயமான முறையில் சாப்பிடுறாங்க. இது மத குருமார்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டுறது. அதே மாதிரி என்ன செய்யறது? ஒரு இந்த காரியத்துக்கு இந்த தண்டனை அப்படின்னு இருக்கும். அப்ப சில காலத்தில் இன்றைக்கு யகூதிகள் மதீனாவுல இருந்தாங்க. யகூதிகள் வேதத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த குற்றவியல் சட்டங்கள் நம்ம இஸ்லாத்துல பேருக்கு திருநா கைய வெட்டணும், விபச்சாரத்துக்கு இந்த தண்டனை, கொலைக்கு கொலை, இப்ப நம்ம கண்ணுக்கு கண்ணு, இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய கிரிமினல் சட்டங்கள் இருக்கு. இந்த கிரிமினல் சட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கும் இருந்தது, யகூதிகளுக்கும் இருந்தது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்னா, அவங்களுக்கு நம்ம கடமையாக்கி இருந்தோம்னு தான் அல்லாஹ் என்ன செஞ்சு காட்டுறான். ذلك كتبنا على بني إسرائيل فيها أن النفس بالنفس والعين بالعين والأذن بالأذن والسن بالسن والقصاص. அல்லாஹ் என்ன சொன்னா, இதன் காரணமாகத்தான் இஸ்ரவேலர்களுக்கு சட்டமாக்கி இருந்தோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மின் அஜ்லி ذلك, இப்படி கொலை கொள்ளைன்னு நடக்கிற காரணத்தினாலதான் கதபுனா அலா பனி இஸ்ராயில, இஸ்ரவேலர்களுக்கு நம்ம கடமையாக்கி இருந்தோம். அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ், உயிருக்கு உயிருக்கு நீங்க உயிரை கொல்ற கூடாது. ஒரு கவர்மெண்ட் ஒருவன் உயிரை ஒருத்தன் எடுத்துட்டான்னு சொன்னா மரண தண்டனை கொடுக்கணும். அல்ல ஐன பில் ஐனி, ஒருத்தன் கண்ணை ஒருத்தன் நோண்டிட்டான்னு சொன்னா அரசாங்கம் என்ன செய்ய, நோண்டுனவன் கண்ணை நோண்டணும். அப்பதான் நாளைக்கு மற்றவங்க கண்ணை நோண்ட மாட்டாங்க. ஒரு சின்ன பிசின்னி, பல்லுக்கு பல்ல எப்படி புரிஞ்சுக்கிற கூடாது? நம்ம பல்ல உடைச்சு நம்ம ஊத்தி உடைச்சிடக்கூடாது. நம்ம பல்ல உடைச்சு விட்டான்னா வழக்கு தொடரணும். அந்த வழக்குல இஸ்லாமிய அரசுல என்ன தண்டனை கொடுக்கப்படும்? பல்ல உடைச்ச காரணத்தினால் எந்த பல்லை உடைத்தாயோ அதே பல்ல உனக்கு உடைப்போம். இப்படி செஞ்சிட்டோம்னு சொன்ன அரசாங்கம் செஞ்சு விட்டது என்றால் குற்றங்கள் குறையும். அப்ப இப்படி எல்லாம் அவங்களுக்கு சட்டம் இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன ஆரம்ப கட்டத்தில் அவங்க கையில ஆட்சி அதிகாரம் வரல. அவங்களும் ஒரு மக்கள் இருக்கிறாங்க, யகூதிகளும் அவங்க பக்கமும் ஒரு மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. பேலன்ஸா யார் கை ஓங்கும் ஒரு இழுபறியா இருந்த நேரம். மதீனாவுக்கு போய் கொஞ்ச நாள்ல என்ன, முஸ்லிம்களும் கணிசமா இருக்கிறாங்க, யூதர்களும் கணிசமா இருக்கிறாங்க. நானா நீங்க இழுபறியில் இருந்துகிட்டு யார் கையில பொசிஷன் இருக்குங்கிறத ஒரு தெளிவுபடுத்தப்படாத ஒரு நேரத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் நினைஞ்சிட்டாங்கன்னா அந்த யகூதிகள்ல ஒரு விசாரம் பண்ணிவிட்டாரு. யகூதிகள்ல ஒரு ஆள் விசாரம் பண்ணிவிட்டாரு. அப்ப என்ன கொடுக்கறது உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்ன செய்யலாம், என்ன மாதிரி கொடுக்கலாம்னு மசூரா பண்ணும்போது மசூரா கொடுக்கிற நேரத்தில் அப்ப இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, உங்க வேதத்துல என்ன இருக்கு சொல்லுங்க, உங்க வேதத்துல என்ன இருக்குன்னு அந்த வாட்சி காட்டும் போது கை மறைச்சுக்கிட்டு செய்யறாரு. அந்த வாசகத்தை மட்டும் விட்டுட்டு வாசிக்கிறார் அந்த ஆளு, அந்த அங்கிருந்து வந்த மத குரு. அப்ப அப்துல்லா இப்னு சலாம் ஒரு சஹாபி யகூதியா இருந்து அவர் இஸ்லாத்துக்கு வந்தவர். அவருக்கு வேதம்லாம் மனப்பாடம், அவங்களுடைய வேதங்கள்லாம் அத்துப்படி அவருக்கு. அவர் என்ன செய்யறாரு, முதல் கையை எடுத்துட்டு வாசிக்கிறாரு. அவர் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறதுனால நீ கையை வச்சு மறைச்சிருக்கிறீல்ல, அதை எடுத்துட்டு அது கீழே கைக்கு கீழே இருக்கு, அதை வாசி. அதை வாசி என்ன இருக்குது, விபச்சாரத்துக்கு மரண தண்டனை கொடுக்கணும் இருக்கிறது. அப்ப விபச்சாரத்துக்கு மரண தண்டனை கொடுக்கும் போது அது இருக்கிறது இல்லைன்னு மறைச்சு வேண்டியாள்கிட்ட காசு வாங்கிவிட்டு தண்டனை கொடுத்துட கூடாதுக்காக வேண்டி உன்னை தண்டனை காப்பாத்தி விட்டுறேன், கொடுத்து விட்டுரு, உயிரை எடுக்க மாட்டோம், அதை எடுத்து கொடுத்துக்க
அப்ப இருக்கிறத மறைக்கிறதுக்காக வேண்டி, இல்லாத இருக்கிறதுக்காக காசு வாங்கினாலும் அது வீணான, அது வியாபார பொருள் கிடையாது, அது மார்க்கத்தை வியாபாரமாக்கலான்னு அர்த்தம். சரியா? அப்ப இருக்கிறது இல்லைன்னு சொன்னாலும் என்ன ஒன்னு விஷயம் கன்ஃபார்மா இருக்குன்னு தெரியுது, அதை பிடிச்சி இல்லைன்னு சொல்றது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு மத குருமார்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு வசதியான ஆட்களா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி குடும்ப பிரச்சனையில ஃபத்வா கொடுக்குறாங்க. குடும்ப பிரச்சனையில கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், 2 பேருக்கும் திருமணத்தை ரத்து செய்யறது இருக்குது. ஆனா அதுக்கெல்லாம் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, எடுத்தோன்னு செஞ்சிட முடியாது. அதுக்குன்னு ஃபார்மாலிட்டி, விசாரணை, அதுக்கு சில சாட்சிகள், பல விஷயங்கள்லாம் இருக்கிறது. எதிர்த்தரப்பு கருத்தை கேட்கறதெல்லாம் இருக்கிறது. நீங்க வசதி உள்ள ஒரு ஆளா இருந்தீங்கன்னா எனக்கு விவாகரத்து வேணும்னு ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூடவே ஒரு கவர் சேர்ந்து கொடுத்து கவர்னு உள்ள விஷயத்தை வச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா இந்த திருமணத்தை நான் வந்து ரத்து செய்யறேன் உடனே அந்த நிமிஷமே எந்த புருஷன் அந்த பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அந்த புருஷனை கூப்பிட உடனே என்னப்பா அந்த கம்ப்ளைண்ட் என்னப்பா விஷயம் விசாரிக்கணும், 2 தரப்பு கருத்தையும் கேட்கணும், அதுக்கு முந்தில கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, காசு கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு தகுந்தவாறு பத்துவா கொடுப்பாங்க. காசு கொடுக்கலன்னா அதெல்லாம் இங்க செய்ய முடியாது, அதுக்கெல்லாம் இடம் இல்ல, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, மனு கொடுத்துட்டு போங்க. இப்படி இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குது, குடும்ப விஷயங்கள் அது மாதிரி செய்யறாங்க. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றது கூடும்பாங்க, அது கூடாதுன்னு மார்க்கத்தில் இருக்குது. சில ஆளுக்கு பணக்காரன் ஒரு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா அது உங்களுக்கு கேஸ் வந்தா வச்சுப்பாங்க, அது ஒன்றும் தப்பு இல்ல, நடந்து போச்சு, என்ன செய்யறது, இப்படிங்கிற எல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப மார்க்கத்தை வைத்து பிழைப்பு நடத்துவதை அல்லாஹ் என்ன செய்யறான், பாத்திலை வீணானதை கொண்டு சாப்பிடுறாங்கன்னு சொல்றான். இது குர்ஆன்ல தெளிவாக சொல்றான். 2வது சூராவுல 174வது வசனத்தில் சொல்கிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ் வேதத்தை அருள் இருக்கிறான அதை யார் மறைக்கிறார்களோ, ஓ யஸ்தரூன பிஹி தமனன் கலீலா, அதற்கு அற்பமான கிரயத்தையும் வாங்கி கொள்கிறார்களோ. மார்க்கத்தை மறைச்சி என்ன பத்துவாவோ அதை சொல்லணும், என்ன இருக்குதோ அதை உடைச்சு நெஞ்சிருந்தே, யாரு பாதிக்கப்பட்டாலும் சரி, அது என்ன விலை வந்தாலும் சரி, மார்க்கத்தில் என்ன இருக்கோ அதை கொண்டு உடைச்சு பண்ணணும். அப்படி சொல்லாம மார்க்கத்தை நம்ம மறைத்து விட்டு எஸ்தரூன பிஹி தமனன் கலீலா, அதுக்காக வேண்டிய அற்பமான கிரயத்தை யார் வாங்கிக் கொள்கிறார்களோ, உலாயிக்க மா யகுலுன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன்னார், அவங்க வயிற்றுக்குள்ள சாப்பிடுற சாப்பாடு இருக்க நரக நெருப்பைத்தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அவன் நினைக்கிறான் இதுக்காக வாங்கி சாப்பிடுறது காசு நினைச்சிட்டு இருக்கிறான், நம்ம சோத்தை திங்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அவன் சாப்பிட்ட சோறு கிடையாது, அவன் நரக நெருப்பை திங்கிறான். மா யகுலுன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன்னார், நாரை நரகத்தை நரக நெருப்பைத்தான் அவன் சாப்பிடுகிறான். வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, இவர்களோடு யாரோட அல்லாஹ் வந்து மக்களுக்கு தந்த அந்த கருத்தை மக்கள்கிட்ட வைக்காம யார் மறைச்சி அந்த மறைப்பதன் மூலமாக தொழில் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் கியாம நாள்ல பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அதீம், அவங்களுக்கு பயங்கரமான கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப நீங்க நல்லா பாருங்க, வைத்த வலின்னு போனீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், வைத்த வலின்னா இந்த துவா ஓதுப்பான்னு சொன்னா அதுக்கு அது ஒரு அர்த்தம் இருக்கு, மார்க்கத்தில் இருக்கு. இந்த துவா ஓது, இந்த மாதிரி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யு, அல்ல இந்த மாதிரி மருத்துவம் செஞ்சுக்க. உனக்கு வைத்த வலி இருந்தா என்ன செய்யு, டாக்டர் போய் பார்ப்பா, உனக்கு எந்த மாதிரி டாக்டர் பிடிக்கும் அந்த மாதிரி வைத்தியத்தை போய் பண்ணுன்னு சொன்னா அதை நம்ம சொல்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. வைத்தியம் பண்ணலாம், அல்லது நோய்களுக்கு ரசூலுல்லாஹ் சில துவாக்களை கற்று தந்திருக்கிறாங்க, அதை கமர்ஷியலா இல்லாம என்ன செய்யலாம், இந்த துவா ஓதுங்க அல்லாஹ் குணமாக்குவான், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க, இதை சொல்லணும். இவங்க என்ன பண்றாங்க, உடம்பு சரியில்லைன்னு போன உடனே நம்மள்ட்ட வான்னு சொல்லி ஒரு நூலை எடுத்து என்ன செய்யறாங்க, நூல் கட்டுறாங்க. நூல்ல என்னத்தை கட்டையலும், கட்டக்கூடிய பொருளை கட்டையலும், ஓதுறதையுமா கட்டையலும். நூல்ல வந்து ஏதாவது கட்டுறதா இருந்தா இன்னொருத்தனே அது மெட்டீரியலா இருந்தா தான் கட்ட முடியும். இதை ஊதி ஊதி என்னத்தை கட்டுறது, அல்ஹம்து சூரா ஓதி இப்படி கட்டணும், அதுக்குள்ள அல்ஹம்து சூரா உட்கார்ந்துருச்சான். யாசின் ஓதி ஒரு முடிச்சு போட்டா உள்ளுக்குள்ள என்ன உட்கார்ந்துருச்சு, யாசின் 7 முடிச்சு 11 முடிச்சுன்னு போடுறீங்களப்பா, இது என்னங்கிற, இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க மறைக்கல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இப்படிலாம் இல்லை, இப்படி செய்யக்கூடாது, இது ஒரு வியாபாரமா, இது ஒரு பிசினஸ் ஆகுது, இப்படி நம்ம சம்பாதிக்கலாமா, அப்ப ஹராமான பொருளை சாப்பிடாதீங்க என்று சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள். மத்தவங்க ஹராமா சாப்பிட்டா கூட நீங்க ஹராமுல போயிடாதீங்கப்பா, துவா ஏத்துக்கிறப்படாது, பயங்கரமான குற்றம், அப்படி எல்லாம் போதனை செய்ய கடமைப்பட்டவர்கள் இந்த 4வது கிரவுண்ட்ல வந்து விழுந்துடுறாங்க. 3 விஷயத்தையும் அவ்வளவு அழகா என்ன செய்வாங்க, அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு பேசுவாங்க. 5வதாக நம்ம சொல்ல போறோம் அந்த விஷயத்தை கூட அவங்க பேசுவாங்க. ஆனா 4வதா இப்ப எடுத்திருக்கோம் இந்த அளவுகோல், இதுல அவங்க விழுந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே ஹராம செய்யறாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு தட்டுல எழுதி கொடுத்து இதை கரைச்சி குடிங்கிறாங்க. இது தட்டுல எழுதுறதுல என்ன, அது நம்ம என்ன மெட்டீரியல், அது அதுல என்ன இருக்குது, அதுக்குள்ள இந்த மாதிரி சக்தி இருக்குன்னு அல்லாஹ் ஒரு ரசூல் சொல்லி இருக்கிறாங்களா?
குர்ஆனை கொடுத்தது சிந்திக்கிறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கானே தவிர கரைச்சு குடிக்க தந்திருக்கான். அப்ப குர்ஆனை அல்லாஹ் தந்திருக்கிறதுக்கு சிந்திச்சு பார்ப்பதற்கு நமக்கு தந்திருக்காங்கன்னு போது இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தட்டில் எழுதி கொடுத்து 11,000 ரூபாய் கொடு, 101 ரூபாய் கொடு. அந்த காலத்துல 11,000 ரூபாய், இவன் 101 ரூபாய் கொடுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இந்த பிளேட்டை வாங்கிட்டு போய் என்ன செய்யறான், கரைச்சு குடிக்கிறான். இல்ல கரைச்சு குடிச்சோம்னு சொன்னா இந்த தண்ணியையும் வேற ஏதாவது அசிங்கமானத்தை எழுதி கண்ணா பின்னாடி எழுதி அதை கரைச்சி தண்ணியும் டெஸ்ட்ல விட்டா வித்தியாசம் தெரியுமா? ரெண்டையும் லேபுக்கு அனுப்பினா ஒரு ரிசல்ட்டும் தெரியாது, ஒண்ணுமே இருக்காது. அது இங்குல எதுவுமே கிடையாது. இவன் என்ன செய்யறான், இங்கு குடியாதுல இருக்க என்னமோ இருக்குது, இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லி தானே விற்கிறான். அதுல ஒண்ணுமே கிடையாது, அதுல எழுத்து தெரியுது, அது வரைக்கும் வைக்கலாம், வாசிக்கலாம், அதுக்கு உதவும். எப்ப தண்ணி ஊற்றி அழிச்சு போட்டியோ அதுக்கு பிறகு என்ன இல்ல, அது இங்கு தண்ணி தான். அது தண்ணி ஊற்றி கரைச்சிட்டோம்னு சொன்னா அதுல எந்த விதமான சக்தியோ பவரோ அதுல வராது, அது இருக்க முடியாது அப்படிங்கறத விளங்கிட்டு என்ன செய்யறாங்க, அது மாதிரி செய்யறாங்களா இல்லையா? இது மார்க்கத்தை மறைக்கிறது தானே, இது மார்க்கம் தடுத்திருக்கா இல்லை, இந்த மாதிரி ஏமாத்தக்கூடாது. அப்ப இதன் மூலமாக அவங்க வைக்க அந்த பொருள் என்னது, இதுக்காக நீ வாங்கின 101 ரூபாய் இருக்க, இது ஹலாலா? என்னத்தை கொடுத்து நீ வாங்கின, ஒன்னும் கொடுக்கவே இல்ல, மக்களை ஏமாத்திருக்க. மார்க்கத்தை மறைத்து நரக நெருப்பை சாப்பிடக்கூடிய ஒரு வேலை என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கூட இறைச்சம் இல்லாத வகையில அது மாதிரி செய்யறாங்க. நூல் முடிகிறது, தட்டை எழுதுறது, அது மாதிரி தாயத்துன்னு சொல்லி ஒரு பேப்பர் அடிச்சு செய்யறது, அதை எடுத்து இடுப்புல கட்டிக்க, தோல்ல கட்டிக்க, வயிற்று வலிக்கும் கட்டிக்க, பணக்காரனவன கட்டிக்க, புள்ள இல்ல கட்டிக்க, இடுப்புல கட்டினா ஆம்பளை புள்ள வரும், இந்த கட்டினா பொம்பளை புள்ள வரும், தொடையில கட்டிக்கன்னு நினைத்தையோ வாய்க்கு வந்தாலும் என்ன செய்யறாங்க, என்ன சிலது அரபில இருந்தா எழுதியும் கொடுக்குறான். சில பேர் என்ன செய்யறான், நிறைய பெரிய பிஸியா இருந்தான்னு வைங்களேன், அவன் லாட்டரி சீட்டு பஸ் டிக்கெட் எல்லாம் உள்ள வச்சு தாயத்துன்னு போட்டு விடுறான். சில பேர் எழுதி சம்பாதிக்கிறான், எழுதி சம்பாதிச்சாலும் பிராடு தான். எழுதி அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் எழுதி உள்ள வச்சா கூட அதுக்கு உள்ள சக்தி கிடையாது. முதல் விளங்கிக்கிறனுங்க, குர்ஆனுக்கு கண்டிப்பா ஒரு பவர் இருக்குது, நம்ம அதெல்லாம் மறுக்கல. கேட்டா குர்ஆனுக்கு சக்தி இல்லைன்னு கேட்பாங்க. குர்ஆனுக்கு கண்டிப்பா என்ன இருக்குது, அதுல சிந்திச்சு கருத்தை வழங்குற மாதிரியே குர்ஆன்ல ஒரு சிஃபாவும் இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, மறுக்க இயலாது. ஒரு நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன், குர்ஆன்ல ஷிஃபா உள்ளதையும் நம்ம இறக்கி இருக்கிறோம். ஷிஃபான்னா நோய் நிவாரணம், நோய் நிவாரணம் உள்ளதையும் நம்ம குர்ஆன்ல இணைஞ்சிருக்கிறோம், இறக்கி வச்சிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். கண்டிப்பா குர்ஆன்ல நோய் நிவாரணம் இருக்கிறது. குர்ஆன்ல நோய் நிவாரணம் இருக்கிறது என்பதையும், குர்ஆன் ஒரு இபாதத்தா இருக்கிறது என்பதையும் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த எழுத்துக்கு நோய் நிவாரணம் புரிந்து கொள்ளக்கூடாது. எதுக்கு நோய் நிவாரணம், ஓதுவதற்கு தான். அந்த வாயிலிருந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையை உச்சரிக்கிறோம் இல்லையா, அதுக்குத்தான் அந்த ஒரு பவர் இருக்கே தவிர எதுக்கு இல்ல. எழுதி கரைக்கிறதுக்கெல்லாம் அது அந்த மாதிரி பவர் எல்லாம் கிடையாது. அப்படின்னா பெரிய பெரிய புக் ஸ்டால்ல நீ ஒரு பேப்பர் வச்சிட்டு இருப்ப, புக் ஸ்டால்ல லட்சம் குர்ஆன் வச்சிருப்பானே, லட்சம் குர்ஆன் விற்பனைக்கு வச்சிருப்பானே, காதி கம்பெனிக்கெல்லாம் போனா அப்ப அவனுக்கு பயங்கரமான பரக்கத்து இருக்குமா? அப்ப பேப்பர்ல அடிச்சு வச்சுக்கிறதுனால அது பாதுகாப்பது, குர்ஆனை பாதுகாக்கிறது கண்டுபிடிச்ச ஒரு வழி. எப்ப குர்ஆன்ல நன்மை கிடைக்கும், உதாரணமா வச்சுக்கிறீங்களேன், உங்க வீட்டுல 20 குர்ஆன் இருக்குங்க, என் வீட்டுல குர்ஆனே இல்ல, வழங்குதா? நான் என்ன செய்யறேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மட்டும் சொல்றேன். நீங்க 20 குர்ஆன் வச்சுக்கிறாரு, ஒண்ணுமே சொல்லல. இப்ப யாருக்கு நன்மை கிடைக்கும்? நன்மை அல்லாஹ் எதுக்கு தருவான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நான் சொன்னேனே எனக்கு நன்மை கிடைக்கும். நீங்க 20 குர்ஆனை வச்சிருக்கீங்களா, அதுக்கு நன்மை கிடைக்காது. 20 குர்ஆன் எங்க வீட்டுல இருக்குது அப்படின்னா பணக்காரன ஒரு 1000 குர்ஆனை வீட்டுல வாங்கி வச்சு பெரிய பயங்கர நன்மை அடிச்சிட்டு போயிருவாங்க. அப்ப எப்ப இபாதத் ஆகுது, குர்ஆன் என்பது எப்ப இபாதத்தாக ஆகும் என்றால் ஓதுனால் தான் இபாதத் ஆகும், எழுத்து இபாதத் ஆகவே ஆகாது. எப்பதான் இபாதத் ஆகும், அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலிஃப் லாம் மீம் என்று நீங்கள் சொன்னால் 30 நன்மை கிடைக்கும். லா கூல் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் சேர்த்து ஒரு எழுத்து நினைச்சுக்கிறாதீங்க. அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன், அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என்று உங்களுக்கு நன்மை தரும்னாங்களே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதை ஓதணும். இன்னும் சொல்ல போனா குர்ஆன் இறங்குனது எப்படி இறங்குனுச்சு, ஜிப்ரீல் வந்து டெய்லி ஒரு பேப்பரா கொடுத்துட்டு போனாரு. ரசூலுல்லாஹ் வந்து இன்னைக்கு இதை வச்சுக்கிறீங்க, நாளைக்கு இதை வச்சுக்கிறீங்கன்னு பேப்பரா கொடுத்தாங்க, அல்ல தோல்ல எழுதி கொண்டாங்க கொடுத்தாங்களா, எலும்புல எழுதி கொண்டாங்க கொடுத்தாங்களா? ஜிப்ரீல் ஓதத்தான் செஞ்சார். அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது எப்படிதான் வந்துச்சு, அந்த ஓசை தான் அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததே தவிர எழுத்து அல்லாஹ்ட்ட இருந்து வரல. எழுத்து நம்ம என்ன செஞ்சோம், நம்மளா இந்த மாதிரி பாதுகாத்துக்கிறோமே, எழுத்து எத்தனை விஷயம் மாறி போயிடும். ரசூலுல்லாஹ் காலத்தில் எழுத்து இப்ப இருக்குது, ரசூலுல்லாஹ் காலத்தில் எழுத்துக்கு புள்ளியே கிடையாது, புள்ளி இல்லாத எழுத்தா இருந்தது. இப்ப பேக்கி புள்ளி 1 புள்ளி, தேக்கி 2 புள்ளி, சேக்கி 3 புள்ளி எல்லாம் போடுறீங்க, எப்படி இருந்துச்சு ரசூலுல்லாஹ் காலத்துல? ரசூலுல்லாஹ் காலத்து எழுத்துல என்ன கிடையாது, எழுத்துக்கு புள்ளி கிடையாது. எழுத்துக்கு ஜேர் ஜபர் போடுறீங்களா, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது. ஆவும் அப்படித்தான் இருக்கு, ஈ அப்படித்தான் இருக்கு, இவும் அப்படித்தான் இருக்கு, வித்தியாசம் இருக்காது. பாவா பியா பூவா இபுவா தெரியாது, எப்படி வேணாலும் வாசிக்கலாம். அந்த மொழி தெரிஞ்சவங்க வாசிக்கிடுவாங்க. அப்ப இதெல்லாம் பின்னாடி தான் எழுத்துல மாற்றம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் எழுதப்பட்ட குர்ஆனுக்கு இப்ப நம்ம வச்சுக்கிற குர்ஆனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அந்த உச்சரிப்புக்கு சம்பந்தம் இருக்கு. ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசிப்பாங்க,
அந்த எழுத்தை வச்சுக்கிட்டு நீங்க இந்த எழுத்தை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வாசிப்பீங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசிப்பீங்க. எது மாறல? எழுத்து மாறிடுச்சு, டிசைன் மாறிடுச்சு, எல்லா ஜேர்ஜபர் மாறி போச்சு, பல மாற்றங்கள் குர்ஆன்ல ஏற்பட்டு போச்சு. எல்லாமே இந்த கண்ணுக்கு தெரியுற அந்த காட்சியில் மாற்றம் ஏற்பட்டதை தவிர வார்த்தையில் மாற்றம் வந்துச்சா? இல்ல. அவங்க எப்படி குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு ஓதுவாங்களோ நீங்களும் குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு இதை ஓதுவீங்க. அவங்க ஓதுற பேப்பர் வேறையா இருக்கும், நீங்க ஒரு பேப்பர் வேறையா இருக்கும். அவங்க குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு எழுதி வச்சிருக்காங்களே அதை எடுத்து உங்களுக்கு வாசிக்க இயலாது. ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம் இன்னைக்கு வரைக்கும் மியூசியத்தில் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு எழுதினாங்க கடிதம். அதுல ஒரு கடிதத்தை எடுத்து நினைச்சிருக்காங்க, மியூசியத்தில் வச்சிருக்காங்க. நெட்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு வாசிக்க இயலுமா? வாசிக்க இயலாது. நம்ம எழுத்துக்கு சம்பந்தமே இருக்காது, எங்களுக்கு வாசிக்க இயலாது. வழங்குதா? அதுக்குன்னு இந்த கல்வெட்டுலாம் படிக்கிறதுக்குரிய நாலேஜ் உள்ளவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு தான் அதெல்லாம் வாசிக்கணும். அந்த மாதிரி எவ்வளவு மாற்றங்கள் வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன விளங்கல? அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு ஒண்ணும் இல்லங்கறாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு உட்கார்ந்து ஓதிக்கிட்டு உனக்கு நன்மை கிடைக்கும். உனக்கு நோயா இருக்கா? அல்ஹம்து சூரா ஓது, நன்மை கிடைக்கும். ஆயத்துல் குர்சி ஓது, உனக்கு நிவாரணம் கிடைக்கும். அப்ப ஓதுவதற்கு நிவாரணம் கிடைக்குதுன்னா அது ஒத்துக்கிற வேண்டிய விஷயம். நம்ம குர்ஆனுக்கு ஒண்ணும் இல்ல, மனிதனுடைய வார்த்தையை போல நம்ம நினைக்க கூடாது. அதுக்கு அல்லாஹ் இருக்குன்னு, அது சிஃபா இருக்குன்னு சொன்னதுனால இவங்க என்ன செய்யறாங்க? ஓதுறதை விட்டு விட்டு பிரேம் பண்ணி வைக்கிறது. இதை கடையில மாட்டிக்கிட்டு பயங்கரமா வியாபாரம் நடக்கும். இது எப்படி வியாபாரம் நடக்கும்? இது மாதிரி வச்சா வியாபாரம் நடக்குமா? இந்த மாதிரி பிரேம் பண்ணி மாட்டிக்கிட்டு எப்படி வியாபாரம் நடக்கும்? என்ன சொல்ல குர்ஆன் வந்து வியாபாரம் நடத்துறதுக்காக அல்லாஹ் தரலையே. அவங்க இது குர்ஆன்ல ரொம்ப பக்தி வச்சிருந்த சஹாபாக்கள் கஷ்டம் தானே பட்டாங்க. யாரும் பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆவலை 1-2 பேரை தவிர. அப்ப அதுக்கு அல்லாஹ் தரவும் இல்லை. அப்படி தருவதா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுறான், அதுக்கு அல்லாஹ் கருணையாக்கி ஏதோ காசு கொடுப்பான்னு நினைச்சா கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்க? இந்த தாயத்து, தட்டு, தகடு ஃப்ரேம் பண்ணி மாற்றுறது, இது எல்லாமே எது வருதுதான்? மார்க்கத்தை மறைத்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இது எந்த ஒரு மெட்டீரியலையும் அவங்க கொடுக்கல. ஒன்னு மார்க்க அடிப்படையில அதுல ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி இருந்தா நீ அதை கொடுக்கலாம். அதுவும் இல்ல. உலகத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்தாலாவது இந்த தாயத்தை கொண்டு டெஸ்ட் பண்ணி பார்த்து இதுல என்னென்ன அடங்கி இருக்குது, இதை போட்டவன இதுல இருந்து சில கிளம்பும், அது என்னென்ன வேலையை செய்யும் அப்படின்னு டெஸ்ட் பண்றான்ல. பொருள்களை கொடுத்தா டெஸ்ட் பண்ணி தர்றான்லங்க. ஒரு பாலை கொடுத்தா டெஸ்ட் பண்ணி தர்றான், தண்ணியை கொடுத்தா டெஸ்ட் பண்ணி தர்றான், ஒரு மருந்தை கொடுத்தா டெஸ்ட் பண்ணி தர்றான். இதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டா என்ன செய்வான்? அது வந்து ரிசல்ட் தருவான். உங்களுடைய சிறுநீர், உங்களுடைய ரத்தத்தை கூட டெஸ்ட் பண்ணி இதுல என்னென்ன இருக்குன்னு தருவான். அந்த மாதிரி இந்த தாயத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. சாதாரண பேப்பர்ல என்ன இருக்கு அந்த டெஸ்ட் தான் வருமே தவிர இதுல பயங்கரமான பவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, இது வரக்கூடியது உங்க உடம்புக்குள்ள போய் பாஞ்சு என்ன செய்யும், பெரிய வேலையெல்லாம் செய்யும் டெஸ்ட்ல வருமா? டெஸ்ட்லயும் வரல, மார்க்கெட்லயும் ஒண்ணும் இல்ல. இப்ப எனக்கு விக்கிற டெஸ்ட்ல இருந்தா வித்துட்டு போ. சில விஷயங்கள் மாத்திரை இருக்கு, இதுல மாத்திரை என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா டெஸ்ட்ல சொல்றான்ல, என்னங்க மாத்திரை முடியாது பவுடர் இதுக்கு போய் 100 ரூபாயா, இதுக்கு போய் 1 ரூபாயான்னு கேக்குறீங்களா? இல்ல ஒரு மாத்திரை வாங்குறீங்க, ஒரு மாத்திரை 5 ரூபாய்க்கு கூட இருக்கு. அதுல என்ன இருக்கு? 5 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு நான் சோறு தின்றுவேன்னு சொல்ல முடியுமா? ஒரு மாத்திரை உள்ளவன் மாத்திரை 5 ரூபாயா இருக்கு, 5 ரூபாய்க்கு நான் 4 ரொட்டி வாங்கி தின்றுவேன்னு சொல்ல முடியுமா? இதுல விஷயம் இருக்குது. இது மாத்திரை சின்ன சைஸா இருந்தாலும் இதை கொண்டு லேபிள் டெஸ்ட் பண்ணோம்னா இன்னது அடங்கி இருக்குன்னு சொல்லுவான். ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா, அதுக்கு கொடுக்கலாம், 5 ரூபா கொடுக்கலாம், இது 10 ரூபா கொடுக்கலாம், 100 ரூபாய்க்கு மாத்திரை இருக்கா இல்லையா? அதுக்குரிய வேலைகளை செய்யுதுன்னு வந்து ஒரு நிரூபணம் ஆகணும். அல்லது மார்க்கமாக சொல்லணும், அதுல என்னமாவது இருக்குதுன்னு மார்க்கம் சொல்லட்டும், அல்லது வந்து அறிவியல் பூர்வமாக பிராக்டிகலா நடைமுறையில என்ன மாதிரி இருக்குன்னு நிரூபிக்கிட்டு அதை வித்து காசாக்கணும். அது வார்த்தை இருக்குன்னு சொல்லலாம். ஒண்ணும் இல்லாத போய் நீ எப்படிப்பா நீங்க காசாக்க போற? இதான் அந்த வசனம் 2:174 வந்து இது மாதிரி செய்யக்கூடிய அனைவருக்கும் என்னவா இருக்கிறது? பதிலடியாக இருக்கிறது. ஏதாவது காணா போச்சுங்க பொருள் என்ன பண்றாரு? மை போட்டு பாக்குறேங்கிறாரு. ஒரு பொருளை காணா போச்சுன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. இவர் என்ன பண்றாரு? இவர் என்ன செய்வார்? வெத்திலை எடுத்துக்கிட்டு மை போட்டு பார்த்து உங்க நகையை வந்து உங்க வீட்டுக்கு 7 வீட்டு தள்ளி ஒருத்தன் அவனா எடுத்து வச்சுக்கிறான், 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகிட்டு இருப்பாங்களா, அங்க சண்டை உண்டாக்கி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். இவங்க உட்காந்து என்ன செய்வான்? அங்கதான் இருக்குது, அங்க போய் என்ன டெஸ்ட் பண்ணா அதை எடுத்த தானே வராது. என்ன செய்வான்? இல்ல எங்க டெஸ்ட் பண்ணியாச்ச, எங்க மாத்திருப்பான். இப்படியே சொல்லி என்ன செய்யறாங்க? உங்க ஆடு அங்கதான் நிக்குது, பிள்ளைய காணாம இப்ப கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட் நிக்கின்றுவாங்க. நீங்க போறதுக்குள்ள என்ன கிடைக்காதா? திருப்பி வந்து கேட்டீங்க, நான் சொல்லும் போது அங்க இருந்துச்சு, நீ போறதுக்குள்ள எஸ்கேப் ஆகி போயிருக்கு, இப்படி பண்ணுவோம். இதெல்லாம் என்னது? இது ஒண்ணுமே நீ செய்யல, நீ மையும் கிடையாது, மை போட்டு பார்க்கவும் இயலாது, அதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது. அப்ப நீ மை போட்டால் தெரியும் என்றால் ஒண்ணு மார்க்கத்துல மை போட்டு தெரியும் சொல்லி இருக்கு ஆதாரம் காட்டு. இந்த மாதிரி ஒரு மை இருக்கிறது, அந்த மையை நீங்க தடவினால் எங்க உள்ளதை வேண்டாலும் பார்க்கலாம், மாய கண்ணாடி மாதிரி தெரியும். குர்ஆன்ல இருந்தா சொல்லு, ஹதீஸ்ல இருந்தா சொல்லு, நீ ஏமாத்தலன்னு ஒத்துக்குருவோம். குர்ஆன்ல ஹதீஸ்ல உள்ளதை சொன்ன ஏமாத்துறதா? உள்ள சொன்ன ஏமாத்துறது கிடையாது. அல்ஹம்து சூரால சிவா இருக்குன்னு நான் சொல்றேன், டெஸ்ட்ல வராது, மார்க்கத்துல சொல்லிருக்கல. டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன செய்யாது? அதுல ஒண்ணும் தெரியாது. ஆனா மார்க்கத்துல அதுல ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி இருக்குது. அது மாதிரி இந்த மைக்கு எப்படி ஏதாவது சொல்லி இருக்குதா? அப்படி இல்லை என்று சொன்னால் அப்ப டெஸ்ட்ல நிரூபிச்சு காட்டு. கொண்டா மைய தடவுவோம், இது தெரிகிறது நிரூபிச்சு காட்டுப்ப.
நாங்க பண்ணக்கூடிய எல்லா டெஸ்ட் என்ன செய்யணும், அங்க உள்ளெல்லாம் காட்டியா இல்லையா? இப்ப என்ன செய்யணும், இப்ப எனக்கு இந்த கையில வச்சுக்கிறது என்னன்னு காட்டு, மைக்குள்ள காட்டு. அங்க உள்ளதான் கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட் சொல்றியா இல்லையா? அமெரிக்காவில் என்ன நடக்குன்னு சொல்லுவாங்க உட்காந்துக்கிட்டு. அமெரிக்காவை சொல்றது இருக்கணும்டா. இப்ப இதுக்குள்ள என்னடா வச்சுக்கிறேன், இது சொன்னான்னு மாட்டிக்கிறவானே, பிரிச்சு காட்டிடுவோமே, பொய்யா போயிருமே. என்ன செய்வான், உங்க கணக்கு எங்க கணக்கு தெரியுமா, எதை சொல்லுவான், எதை எடுத்தாலும் ரொம்ப லாங்ல உள்ளத நம்ம போய் சோதித்து பார்க்கறதுக்கு நமக்கு அவகாசம் இருக்காத. அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லி ஏமாத்துறானா இல்லையா? அப்ப இது பொய். இந்த மாதிரி செய்யறது என்னது, இதுவும் ஏமாத்துற. மார்க்கத்தை மறைச்சு விற்கிறது, மை போட்டு பாக்குறது, வில்லி வைக்கிறேன், சூனியம் வைக்கிறேன், எல்லாம் அதுல அடங்குது. இந்த ஹராமான 4வது ஹராம் என்னது, மதத்தை வச்சுக்கிட்டு பிழைப்பு மக்களை ஏமாத்துறதுங்க. ஒருத்தர் நல்ல அண்ணன் தம்பியா இருப்பான், ரெண்டு பேரும் பிரிச்சு விடுறதுக்கு என்ன செய்யறது, வர்றது புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை உண்டாக்குறது. அது மாதிரி என்ன செய்யறது, 2 பொண்டாட்டிக்காரனா இருந்தா ஒரு பொண்டாட்டி இன்னொரு பொண்டாட்டிக்கு புருஷனை வெறுக்க வைக்கிறதுக்காக வேண்டி பண்றது, வசியம் பண்ண வைக்கிறது. சொல்லு கேட்க மாட்டேங்கிறான், பொண்டாட்டி சொல்ல கேட்க மாட்டேங்கிறான், என்ன செய்யறது, வசியம் வச்சு அம்மாட்ட இருந்து பிரிக்கிறது. இப்படி எல்லாம் ஒரு கிடையாது மார்க்கத்துல. இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ப வச்சு அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு சொல்லி அதை மருந்து வச்சு வந்து லேயத்தை கூட புருஷனுக்கு, அப்படியே அவன் பின்னாடி எப்படி நின்று சுத்திட்டு வருவாரு, அவர் அம்மா எல்லாம் நினைக்க மாட்டாரு, இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்துறாங்களே. என்ன வசியம் இப்படி மார்க்கத்தில் இருக்குதா? அந்த வசிய மருந்தை கொண்டா டெஸ்ட் பண்ணி பாப்போமா? ஒன்னு மார்க்கத்தில் இருந்து ஆதாரத்தை காட்டு, அல்ல வேற மாதிரி மெடிக்கல் ரீதியால இருக்குன்னு சொன்னா அறிவியல் பூர்வம் நிரூபிச்சு காட்டு. அந்த மருந்துக்குள்ள இப்படி மனசை மாத்தக்கூடிய ஒரு விஷயம் அடங்கித்தான் இருக்குது, டெஸ்ட்ல தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொன்னான்னு சொன்னா அதை வித்துட்டு போ. அப்படி ஒரு மாத்திரை தான் அது ஒண்ணுமே இல்லை. எனக்கு சர்க்கரை ஊட்டி வச்சு என்ன செய்யறான், இந்த உருண்டை சாப்பிடுங்க அப்படியே, இதான் வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு ஒண்ணுமே இருக்காது. அதுல அதை என்ன பொருளை போட்டு கரைஞ்சானா அந்த பொருள் தான் அதுல இருக்குமே தவிர அதுல வேற ஒண்ணு அடிஷனலா என்ன இருக்காது, இவன் சொல்லக்கூடிய மேட்ரு ஒண்ணுமே இருக்காது. அப்ப வசியம் பண்றேன் இந்த மாதிரி சொல்றதெல்லாம் என்னது, இதெல்லாம் நீ மார்க்கத்தை மறைச்சு திண்டு நரக நெருப்ப சாப்பிடக்கூடியது. இது ஒரு தொழிலே கிடையாது, இது ஒரு வியாபாரமே கிடையாது. பயங்கரமான அல்லாஹ் பேசவே மாட்டாங்க எங்களோட. சில பேர்ல தண்டனை கொடுக்குற ஒரு பக்கமுங்க, தண்டனை கொடுக்கறோட மூஞ்சி கூட கொடுத்து பாக்காட்டி எவ்வளவுதான் இருக்கும். 2 அடி அடிச்சுட்டு போங்களேங்க, பேச மாட்டேங்கன்னு கேட்பமா இல்லையா? 2 தட்டு போங்க, திட்டு போங்க, ஏங்க மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறேன்னு கேட்பமா இல்லையா? அல்ல அந்த மாதிரி என்ன செய்யறான், இந்த ஆட்களை வலாயு கல்லிமுகமுல்லா, இவங்களோட பேசவே மாட்டான், வலாயு சக்கியும், இவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான். சில தப்புகளை செஞ்ச பணம் போயிட்டு விடுவான்ல, அதெல்லாம் இங்க செய்ய மாட்டான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது அதுல அடங்கிறது. அதே மாதிரி ஜோசியம் பாக்குறது, ஜோசியம் பார்த்து இல்லாத ஒண்ணு நாளைக்கு நடக்கிறது சொல்லுவேன், எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், அதுக்கு கரெக்டா சொல்லிடுவான், உனக்கு 23 வயசுல கண்டிப்பா என்ன செய்யும், உனக்கு கல்யாணம் நடக்கும். கைரகையை பார்த்துக்கிட்டு உனக்கு என்ன செய்யுது, கண்டிப்பா 7 புள்ள ஆம்பளை புள்ள 2 புள்ள பொம்பளை புள்ள ரேகை சொல்லுதுன்னு. இது எப்படி அதுக்கு சொல்லணும், இந்த ரேகை எப்படி அதை சொல்லும்னு கேட்கிறேன். ரேகை சொல்லாது. அப்ப ரேகையில வச்சு என்ன செய்யறது, உனக்கு புள்ள பெறும் சொல்றது, அது இந்த புள்ள பெறும் சொல்றது, உனக்கு இத்தனை வயசுல கல்யாணம் ஆகும்னு சொல்றது, எதிர்காலத்தில் உனக்கு இது நடக்கும்னு சொல்றது. நீ இப்படிதாங்க ஒரு 3 வருஷத்துக்கு தான் கண்ட தண்ணியில உனக்கு கண்டம் இருக்குங்க, அதை கடந்துட்டேன்னு வைங்க, நீங்க தாங்க ராஜா தமிழ்நாட்டுக்கு அப்படிமா. அப்ப அது 3 வருஷம் கழிச்சு யார் போய் பார்க்க போறான், எங்க போய் தேடிட்டு இருக்கிறது, 3 வருஷம் கழிச்சு பிச்சைக்காரனா தான் இருப்போம், அவனை போய் தேடிட்டு இருக்க முடியாது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன செய்வானுவ, இல்ல ஜோசியத்தை சொல்லி சாப்பிடுறது. இது ஒண்ணு உண்டா உண்மையிலேயே? ஜோசியம் ஒண்ணு மார்க்கத்தில் சொல்லி இருந்தா காட்டுங்க, மார்க்கத்தில் சொல்லல என்று சொன்னா ஒரு மனிதன் இப்படி எல்லாம் அறிந்து கொள்ள இயலும்ங்கிறத அறிவியல் பூர்வமா நிரூபிச்சு காட்டுங்க. முதுகு பின்னாடி நிக்கிறாள் இப்படி இருந்தா கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு கலை இருக்குது அப்படின்னு ஆதாரப்பூர்வம் நிரூபிச்சு காட்டுங்க. முடியாதுல. ஒரு மனிதன் கண்ணுக்கு முன்னாடி உள்ளதான் பாப்பானே தவிர கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுலயே ஒரு இப்ப கரண்ட் போச்சுன்னா உங்களை எனக்கு பார்க்க முடியாது. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுலயே இப்ப கரண்ட் திடீர்னு போச்சுன்னா நீங்க என்னை பார்க்க இயலுமா, நான் உங்களை பார்க்க இயலுமா? நம்ம பார்வை அவ்வளவுதான். நம்ம என்ன செய்யறான், இதையும் பார்ப்பானா, இங்க இருந்து மதுரையை பார்க்கறான், இங்க இருந்து என்ன செய்யறான், அமெரிக்காவில் என்ன நடக்குன்னு பார்க்கறான். அது பார்த்தாலும் பரவாயில்ல, 2008 இருந்துகிட்டு 3008 பார்க்கறான். ஆமா, இருக்கு 2008 3008 நடக்கும், 2007 9 அப்படி நடக்கும். அப்ப காலத்தை தாண்டி பார்க்கறான். இப்படி காலத்தை தாண்டி பார்க்குதல் என்பது மார்க்க ரீதியா மனுஷனுக்கு இருக்குதாண்டா இல்ல, அறிவியல் ரீதியா மனுஷனுக்கு இருக்குதாண்டா அதுவும் இல்ல. ஒண்ணு மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு போ, அதுக்கு உள்ள காரணத்துக்காக இருக்க தரங்க செய்யுது. அல்லாஹ் சொன்னது தானங்க, பொய்யாங்க உங்களை ஏமாத்தவங்க செய்யறேன், அது தானங்க நான் அந்த கலையா பயன்படுத்துறேன்னு சொல்லி நானும் ஒத்துக்குவேன். அப்ப மார்க்கத்தில் ஏலாதுன்னு அல்லாஹ் சொல்றான், அறிந்து கொள்ள இயலாது, நாளைக்கு உள்ளது என்ன செய்ய முடியாது. லா யஅலமுல் கைப இல்ல குல் லா யஅலமு மன் ஃபி ஸமாவாத்தி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ், வானங்களிலும் பூமியில் உள்ள யாரா இருந்தாலும் அல்லாஹ்வை தவிர மறைவான விஷயத்தை என்ன செய்ய முடியாது, அறிய இயலாதுன்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அட நீ அடுத்தவனுக்கு சொல்ற ஜோசியம் இருக்கட்டும்டா, உனக்கு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி பார்ப்போம். அல்லாஹ் கேட்கறான், வமா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு நான் என்ன சம்பாதிப்பேன் எனக்கு தெரியுமா? நாளைக்குன்னு கிடையாது, ஒரு மணி நேரத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு சொல்ல இயலாது. உங்களுக்கு சொல்ல இயலுமா? ஒன்னும் சொல்ல இயலாது. அப்ப இது என்ன, இது ஒரு வியாபாரமா? ஹுல்வானுல் காஹின், இது ஜோசியத்தை வைத்து சாப்பிடுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க.
அப்படிங்கிறது, நல்ல நாள் பார்த்து கொடுக்கறது, கெட்ட நாள் பார்த்து கொடுக்கறது, கல்யாண வீடு கட்டணுமா பிற 17 வைங்க, பிற 37 வைங்க. இதெல்லாம் இதுல என்னங்க இப்படி வச்சா நல்லா இருக்கும்னு யார் சொன்னா? இந்த நாள்ல வச்சா இந்த மாதிரி இருக்குங்கிறதுக்கு ஒரு அறிவியல் காரணத்தை சொல்லு, இல்லன்னா குர்ஆன்ல ஒரு ஆதாரம் சொல்லு. ஒன்னு அறிவியலான காரணத்தை சொல்லணும், இல்ல என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க பிற 3ல வச்சா நல்லா செழிப்பா இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு காட்டு நான் வச்சிட்டு போறேன். ஒன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு காட்டிட்டு அதை சொல்லிட்டு போங்க. இல்லன்னா என்ன செய்யுது? பிற 3ல என்னமோ ஒன்று இறங்குது, சயின்டிபிக்கா நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லு, ஆதாரத்தை காட்டு. அப்படியாவது பிற 3 நல்லது, பிற 7 நல்லதுன்னு சொல்லு. ஒன்னு அப்படி நடைமுறையில அறிவுபூர்வமா நிரூபிக்கணும், இல்லன்னா ஆன்மீக ரீதியாக நிரூபிக்கணும். ஆன்மீக ரீதியாக நிரூபிக்க இயலாம அறிவியல் நிரூபிக்க முடியாம ஒன்றை வியாபாரமாக்குறது கூடுமா? இது மாதிரி இப்படி டெவலப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதையே விளக்கணும் அவ்வளவு சரக்கு இருக்குது. இவங்க செய்யக்கூடிய அவ்வளவு பித்தலாட்டங்கள் என்ன இருக்குது? எதுவுமே ஹலால் கிடையாது. அவங்களுடைய வருமானம் அடுத்தவன்ட்ட வாங்கி ஃபத்வா மட்டும் கொடுப்பாங்க, அது அந்த ஹலால், அந்த இது ஹலால், இது ஹராம், அவன்கிட்ட வாங்க கூட, டீ வாங்கி கொடுக்க கூட, இதுல எல்லாம் சொல்றீங்களே, நீங்க செய்யறது ஒழுங்கா? முதல்ல மார்க் அறிஞர்னு சொல்லக்கூடியவங்க நீங்க செய்யறது ஒரு தொழிலா? இது கிடையாது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம கம்ப்ளீட்டா தவிர்த்து கொள்ள வேண்டியது புரிஞ்சுக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா லஞ்சம். அதுவும் முறை தானே. லஞ்சம்டா என்ன? எந்த பொருளை நம்ம கொடுக்கல, வாங்கவே இல்லை, அவன் ஒரு இடத்துல லஞ்சம்டா யாரு கொடுப்போம்? லஞ்சம்னு சொன்னாலேயே ஒரு கம்பெனியில அதிகாரம், ஒரு நிறுவனத்தில் ஒரு அதிகாரம், ஏதோ ஒரு அதிகாரத்தில் உள்ளவன். அப்ப எந்த அதிகாரத்தில் உள்ளவனா இருந்தாலும் அந்த வேலையை செய்வதற்கு அவனுக்கு ஒரு ஊதியம் இருக்கும். ஒரு கல்லூரியில முதல்வரா இருக்கிறாரு, அவர் சம்பளம் உண்டா இல்லையா? அவர் எதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு வேண்டிய ஆளுக்கு சீட்டு போட்டு கொடுக்கிறாரு? ஒரு எல்லாத்துக்கும் ஒன்னொன்னு ஊதியம் இருக்கா இல்லையா? ஒரு அந்த மாதிரி அரசாங்கத்தில் இருந்தாருன்னா அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு ஒரு சம்பளங்கள் இருக்கும். இப்ப லஞ்சம்ங்கிறது என்னன்னு கேட்டா, அவர்கள் ஒரு வேலையை செய்வது அவர்கள் மீது கடமையாக இருக்க, அதுக்குன்னு ஊதியம் வாங்கி கொண்டு அவர்கள் மீது சுமத்தப்பட்டு இருக்க, அதுக்கு ஃப்ரீயா செஞ்சுதான் கொடுக்கணும், சேவையா தான் செய்யணும். அது சேவை கிடையாது. உண்மையில பார்க்க போனா என் காசுல இருந்து அவர் சம்பளம் வாங்குறாரு, நம்ம எல்லாத்தையும் வாங்குற காசுல இருந்து என்ன செய்யறாரு? ஊதியம் வாங்கி கொண்டிருக்கிறார். அப்ப ஊதியத்தை வாங்கின பிறகு ஒரு கையெழுத்துக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு, பாஸ்போர்ட்டுக்கு இவ்வளவு, பாஸ்போர்ட்டுக்கு இவ்வளவு நீ கவர்மெண்ட்ல வாங்குற இல்ல, இப்ப மறைனா நீ தனியா வேற வாங்குற. காசு கொடுத்தா ரிமார்க் இல்ல, காசு கொடுக்காட்டி ரிமார்க், பாஸ்போர்ட் கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி எல்லாம் பாக்குறோம். இப்படி சின்ன அற்பமான ஒரு ரேஷன் கார்டு வாங்க போனா கூட என்ன செய்யறது? ஒரிஜினல் கரெக்டான தகவல் தான் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அந்த அட்ரஸ் நான் இருக்கிறேன்னா, நான் சொல்லக்கூடிய விவரம் கரெக்டா, சந்தேகம் வந்தா லட்சம் கூட செக் பண்ணிக்க, செக் பண்ணி பார்த்துட்டு உண்மைதான் கொடுக்கணுமா இல்லையா? உண்மைதான் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தா தருவோம், இல்ல தரமாட்டோம். இது என்ன? இது என்னது? இதெல்லாம் எந்த விதமான பொருள் கொடுக்கவும் படல, வாங்கவும் படல. ஒரு ஒண்ணும் இல்லாம வாங்குறது, எந்த ஒரு வியாபாரமும் நடக்கவே இல்லை. வியாபாரமே இல்லாம உனக்கு எதுவுமே தராம தர கடமைப்பட்டதான் தர்றான். இந்த லஞ்சம் வாங்காட்டாலும் அவன் தர கடமைப்பட்டவன். உனக்கு பாஸ்போர்ட் தரான, பாஸ்போர்ட்டுக்கு விலையாயுது கிடையாது. அப்ப அரசாங்கத்தில் இருந்தோ ஒரு நிறுவனங்கள்ல இருந்தோ ஒரு குடிநீர் வாரியம், ஒரு மின்சார வாரியம் இருக்குன்னு வைங்களேன், அதுல என்ன செய்யறது? ஒரு 5 லட்சம் ரூபாய் கரண்ட் எரிச்சு போடுவாங்க. எரிச்சு போட்டு செய்வோம், அந்த அதிகாரியை பார்த்து மீட்டர் ரிப்பேர் ஏதாவது சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னா கம்மியா கட்டிடலாம்ல, நம்ம ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய் கட்டிட்டு என்ன செய்வான்? மீட்டர் ரிப்பேர்னு எழுதி விட்டுருவாங்க. அதெல்லாம் மின்சார தட்டுப்பாடு எல்லாம் வர்றது, தாறுமாறா யூஸ் பண்ணிவிட்டு மீட்டர் சரியா வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி போன மாசம் கட்டினதை கட்டுருவாங்க. 3 லட்சம் ரூபாய் மீட்டர் காட்டு, ஆனா என்ன செய்யறது? போன மாசம் கட்டினது கட்டு, அதுக்கு கொடுக்க வேண்டிய சரி கட்டிட்டோம்னு சொன்னா அவர் பார்த்துட்டு நல்லா ஓடுற கரெக்டான மீட்டர் என்ன செய்வாரு? கரெக்டா இல்லைன்றுவாரு, கரெக்டா இல்லாத மீட்டர் இருக்குன்னு போடுவாரு. அப்ப எல்லாத்துலயும் எல்லா துறையிலையும் அங்கிங்கனாதபடி எங்கேயும் தலை விரிச்சு ஆடக்கூடியது என்னது? லஞ்சம். அதை பத்தி எல்லாம் கண்டிக்கிறான் குர்ஆன்ல 5:62 5:63 சொல்றான் அல்லாஹ், சம்மா அவுனலில் கதிபி, பொய்யான விஷயங்களை இவர்கள் காது கொடுத்து கேட்கிறார்கள், அக்காலூன லிஸ்ஸுகுத்தி, லஞ்சத்தை சாப்பிடுகிறார்கள். அன்னைக்கு உள்ள யகூதிகள் எல்லாம் சொல்லி காட்டுறான், இவங்க பொய்யத்தான் காது கொடுத்து கேட்கிறாங்க, இவங்க லஞ்சத்தை தான் சாப்பிடுகிறார்கள். லவ்லா என்ஹாஹும் ரப்பானியூன உள்ள அஹ்பார் அன் கௌலிஹிமுல் இஸ்ம வஅக்லிஹிமுஸ் சுஹுத்த, இவங்க தீய பேச்சு பேசுவதையும் லஞ்சத்தை சாப்பிடுவதையும் இவங்களுடைய மதகுருமார்கள் தடுக்க மாட்டார்களா? இவங்களுடைய மதகுருமார்கள் இதுக்கெல்லாம் அறிவுரை சொல்ல மாட்டாங்களா? வெறுமனே வழிபாட்டுக்கு வாங்கன்னு மட்டும் தான் கூப்பிடுவாங்களா மக்களை? இந்த லஞ்சத்தை எல்லாம் தடுக்க மாட்டாங்களா என்று அந்த யகூதிகளை நோக்கி என்ன செய்யறான்ல கேட்கிறான். அப்ப லஞ்சம்ங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு குற்றம். இன்னும் இது 5:62 5:63 இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஷஃபாலி அஹீஹி பி ஷஃபாத்தின், ஒருத்தன் பரிந்துரை செய்து உஹுதிய லஹு ஹதியத்துன், அதுக்குண்டு இவருக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டால் கப்பலகா, அதை அவர் ஏற்றுக்கொண்டாரையானால் ஃபக்கத் அத்தா பாபன் அலீமன் மின் அபுவாபிர் ரிபா, இவன் வட்டியுடைய ஒரு வாசல் கதவை தட்டி வைத்தான். வட்டி இல்லைன்னு உங்களுக்கு தெரியலாம், ஒண்ணும் இல்லாம இந்த லஞ்சம் வாங்குறது என்னவா இது?
வட்டியுடைய வாசக்கதவை தட்டித்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூதாவுதுல 3074வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ராஷிய வல் முர்தஷி, ஒரு ராயிஸ் லஞ்சம் கொடுக்கிறவன் லஞ்சம் வாங்குறவன், ரெண்டு பேருக்கும் புரோக்கரா இருந்து வாங்கி கொடுக்கிறவன், மூணு பேரும் ரசூலுல்லாஹ் சபிக்கிறாங்க. ஒருத்தன் லஞ்சம் கொடுப்பான், ஒருத்தன் வாங்குவான், அதுக்குன்னு வாசல் நிப்பாங்க நிறைய பேர். நாங்க கூட்டு போறாங்க, நீங்க கொடுத்தா வாங்க மாட்டாருங்க, நாங்க அதுக்குன்னு செட் பண்ணி வச்சிருக்கிறோம். இடையில புரோக்கர் இருப்பான் லஞ்சத்துக்கு. அப்ப இந்த மூணு பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திருமதியில 1257, 3109 அபூதாவுது, 2304 இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மதுல 6246, இதுல எல்லாம் என்ன இருக்குது, நிறைய கண்டனங்கள் வந்திருக்கிறது. அப்ப இந்த பொருளாதார விஷயங்கள்ல லஞ்சமா சாப்பிடுறது நமக்கு ஹராமு, இல்லாத ஒண்ணு இருக்கிறதா சொல்லி ஏமாத்தி பொருளை கொடுத்து ஏமாத்துறது வேற, அந்த ஏமாத்துறது வேற, இது ஒண்ணுமில்லாத கொடுத்து ஏமாத்துறது. இந்த மாதிரி உள்ளதுக்கு பாத்தில் நல்லா பேர் வச்சிருக்கிறான். இந்த இது 4வது அடிப்படையா நீங்க விளங்கிக்கிறங்க. இதுல நிறைய உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய இது மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாத்தையும் நீங்களே நினைச்சுக்கலாம், டெவலப் பண்ணி பாத்துக்கிற வேண்டியது. இப்ப நம்ம 4 விதமான அடிப்படைகளை பார்த்திருக்கிறோம். ஒன்னு பிறருடைய பொருள் நமக்கு ஹராம், 2 ஒரு பொருளை கொடுத்து ஏமாத்தி என்ன செய்யறது, திட்டமிட்டோ திட்டமிடாமலோ எப்படி ஏமாத்தினாலும் சரி, நம்மால் ஒருத்தனை ஏமாத்தப்பட்டுட்டான்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் என்ன இல்லை, நமக்கு ஹலால் கிடையாது. 3வது வட்டி. 4வது மார்க்க அடிப்படையிலேயோ ஒரு நடைமுறையிலேயோ ஒண்ணுமில்லை என்று சொல்ற ஒரு விஷயத்தை வியாபாரமாக்குறது, இதுவும் தவறான முறையில் சம்பாதிக்கிறதுல சேரும். இதையும் நம்ம தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது 4வது அடிப்படை. 5வதாக ஒரு அடிப்படை இருக்கிறது. 5 பேரா எல்லாம் அடங்கி போயிடும். உங்களுக்கு ஹராம் என்னங்கிறது இது தாண்டி வேற ஹராமே கிடையாது. 5வது அடிப்படை என்னன்னு கேட்டா, இன்னன்னதை நீங்க சாப்பிடக்கூடாது, இன்னன்னதை அணியக்கூடாது, இன்னன்னதை குடிக்கக்கூடாது என்று சில கட்டளைகள் மார்க்கத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்டதை நீங்க வித்து வருமானம் வறுமையானால் அந்த வருமானம் ஹராம். பன்றி சாப்பிடக்கூடாது இருக்கு, பன்றி தான் ஒருத்தருக்கு வியாபாரம். எதை கொடுக்க கூடாது என்று மார்க்கம் தடுத்திருக்கிறதோ, எதை நீ யூஸ் பண்ணக்கூடாது தடுத்திருக்கிறதோ அதை வியாபாரமாக்கி சம்பாதித்தால் 5வது அது. 4 விஷயத்துக்கு அப்புறம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது நிறைய இருக்குது. உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா நாய் இருக்குன்னு, அந்த லிஸ்ட் நிறைய இருக்குது. லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தஸாவீர். எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அங்க மலக்குகள் வரமாட்டாங்க, உருவப்படம் இருக்குதோ அங்கேயும் மலக்குகள் வரமாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சமனில் கல்பி, நாயை வித்து வரக்கூடிய காசை சாப்பிடுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். நாயை சாப்பிடுறது தடுத்து விட்டாங்க. நாய் இருந்தா மலக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அதே நேரத்தில் நாய் வித்து சம்பாதிக்கலாமா, சம்பாதிக்க கூடாது. எப்ப நீ நாயை வச்சுக்கிற கூடாது ஆயிடுச்சோ, அந்த நாய் வியாபாரம் ஒருத்தர் பண்றாரு. அவர் நாயெல்லாம் திங்க மாட்டார், அவர் நாய்க்கறி சாப்பிட மாட்டாரு, அவர் வீட்டுக்குள்ள நாயை வச்சுக்கிற மாட்டாரு, மலக்கு வரமாட்டாங்க, ஒரு இடத்துல வெளியில தான் அடைச்சு போட்டு வச்சிருக்கிறாரு. ஆனா வியாபாரம் என்னது, வகை வகையா நாயை வச்சு என்ன செய்யறாரு, அவரு விற்கிறாரு. தடை செய்யப்பட்ட ஒன்றை வச்சு வித்தால் என்ன ஆயிரும், அது ஹராம் ஆயிரும். அது இது எங்க புகாரியில 2086, 2237, 2238 இதுல எல்லாம் நாயை வித்து சம்பாதிக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் இதுல விதிவிலக்கும் இருக்கிறது. என்ன விதிவிலக்கு, சில நாயை நீங்க வச்சுக்கிற மார்க்க அனுமதி இருக்கிறது. வேட்டைக்கு ஒரு நாயை பயிற்சி கொடுத்து அந்த நாய் வேட்டையாடிட்டு வந்தா சாப்பிடலாங்கிறது நம்ம 2-3 தடவை சொல்லியிருக்கோம், இந்த தொடர்ல சொல்லியிருக்கிறோம். அப்ப வேட்டை நாயை பயன்படுத்தலாம்னு சொன்னாலே அந்த வேட்டை நாய் விற்கலாம். நாய் வேட்டைக்காக ட்ரைனிங் எடுத்து வச்சிருந்து அந்த நாய் என்ன செய்யலாம், அடே நல்ல வேட்டையாடும், இந்த நாய் வேணுமா வியாபாரம் பண்ணலாம். எந்த நாயை நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு அனுமதி இருக்கிறதோ அந்த நாயை என்ன செஞ்சுக்கலாம், நீங்க விற்பனை செய்யலாம். வேட்டை நாய்க்கு நீங்க செய்யலாம், காவலுக்கு உள்ள நாயை நீங்க செய்யலாம். மோப்பம் முடிக்கிறதுக்கு ஒரு நாயை என்ன செய்யுது, அது நாய்க்குள்ள ரேட் அல்ல, அது மோப்பம் முடிக்கிறதுக்கு உள்ளது. அப்ப எது நம்ம மார்க்கத்தில் வச்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறதோ, நாய் முழுசா நமக்கு தடுக்கப்பட்டதில்லை. எந்த நாய் தடுக்கப்படுது, செல்லமா வளர்க்கிறது, படுக்கையில் ஒன்றை படுக்கப்படுகிறது, பக்கத்தில் வச்சுக்கிறது, நம்ம புள்ள மாதிரி அதை நினைக்கிறது, இந்த மாதிரி ரேஞ்சில் வரக்கூடிய நாய்கள் வளர்க்காத. வேட்டை நாய்கள் நல்லா ட்ரைனிங் கொடுத்து நாய்களை கொண்டு முயலை வேட்டையாடுறதுக்கு பயிற்சி கொடுத்து வேட்டை நாய்கள் எங்கள்கிட்ட கிடைக்கும் போர்டு போட்டு கூட விற்கலாம். ஹராம் கிடையாது. ஏன் நம்ம வச்சுக்கலாம்னா விற்கவும் செய்யலாமே. நம்ம வேட்டை நாயை வச்சுக்கலாம்னு மார்க்க அனுமதிச்சுன்னா நமக்கு அனுமதிச்சது அடுத்தவனுக்கு அனுமதி தானே, அதை விற்கலாம், தப்பே கிடையாது. இது நல்லா காவல் காக்கும், தூங்காது, திருடர்கள் பைக் பிஸ்கர்லாம் போட்டு ஒன்னு ஏமாத்திர முடியாது, ஒழுங்கா கண்காணிக்கும். அது மாதிரி நாங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறோம் காவல் நாய் அப்படின்னு சொல்லி காவலுக்கு ஒன்னு வித்தா என்ன செய்யலாம், காவலுக்கு வச்சுக்கலாம் இருக்குல்ல. பயிர்களை காப்பாத்துறதுக்காக வேண்டியும் வீடுகளை காப்பாத்துறதுக்காக வேண்டியும் நாய்களை வச்சுக்கலாம் சொல்றாங்க. அப்ப அதை சும்மா ரகச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அனுமதி கொடுத்தார்கள். ஃபீ கல்பில் ஸைதி அவ் கல்பில் கனமி, ஆடுகளை காப்பாற்றுவதற்கு, ஆட்டு பண்ணை ஆட்டு மந்தையை
காப்பாற்றுவதற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் உள்ள நாய்களை நீங்க வச்சுக்கலாம் ரசூல் அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லி முஸ்லிம்ல 422வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இப்போ இந்த ஹராம்ல எப்படி வச்சுக்கிறேன், நாய் மார்க்கத்துல கூடாது, எந்த அளவுக்கு அந்த நாய் கூடுமோ அந்த அளவுக்கு உள்ள வியாபாரம் பண்ணலாம், எந்த அளவுக்கு அந்த நாயை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இருக்குதோ அந்த நாய் விற்கவும் கூடாது. நாய் வித்து அந்த காசு வந்து ஹராம், வட்டி எப்படி ஹராமோ அது மாதிரி நாய் வித்து ஒரு 1000 ரூபாய் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா என்னது, இந்த காசு ஹராம், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். இப்படி ஒரு பெரிய பட்டியல இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் விரைந்து நினைஞ்சிரும் அந்த பட்டியல. இது நிறைய சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த விஷயம் நீங்களே ஐடியா பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இதை 4வது சொன்னோம்ல, ஒண்ணுமில்லாத விற்கிறது உங்களுக்கு தெரியும், ஒண்ணுமில்ல என்னத்தை விற்கிறேன்னு கேட்டுடலாம். ஆனா எதுக்கு தடுக்கப்படுச்சிக்கிறது என்ன செய்யணும், அல்லா ரசூல் தான் சொல்ல முடியும், ஐடியாவில் நமக்கு கிடைக்காது. அதனால அந்த லிஸ்ட்டை வந்து என்ன செஞ்சிடும், எதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் விற்கிறதுக்கு தடுக்கப்பட்டிருக்குங்கிற அந்த பட்டியலை வழங்கிட்டோம்னா எல்லா விதமான ஹராம்களும் நெஞ்சிறேன் முடிவுக்கு வந்துடும். இன்ஷா அல்லாஹ்